மக்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கள்ளர் வகையை சேர்ந்த மறுமணம் ஆண்வரனை தான் பார்க்க போகிறோம். இவங்க எங்கே இருக்காங்கன்னா, நம்ம மதுரை மாவட்டத்தில் தான் இருக்கிறாங்க. இவங்க கணவன் மனைவி கருத்து வேறுபாடின் காரணமாக ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பிரிஞ்சுட்டாங்க. பிரிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா, பஞ்சாயத்து மூலிமா வச்சு எழுதிலாம் வாங்கிட்டாங்க. இனிமேல் அவங்களுக்கோ அவங்க குழந்தைங்களுக்கோ இந்த அன்பு தோழருக்கோ எந்த சம்மந்தமும் கிடையாது. பேச்சுவார்த்தைலாம் எதுவுமே கிடையாதுங்க. இவர் பார்த்தீங்க அப்படின்னா, மாதம் ஒரு 25 ரூபா சம்பாரிச்சிட்ருக்கிறாரு. அதாவது இந்த வண்டி டிரைவிங் வேலை சொந்தமாக செஞ்சிட்ருக்கிறாரு. இவருக்கு பார்த்தீங்கன்னா, மாதம் 25,000 கிடச்சிட்ருக்குது. அதே மாதிரி ஹோம் பிஸ்னஸும் பண்ணிகிட்ருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 வந்துட்டுருக்கு. மொத்தம் 35,000 இவருக்கு மாதம் கண்டா வருமானம் வந்துட்டுருக்கு. அம்மா மட்டும்தான். கூட பிறந்தவங்க அண்ணன்லாம் இருக்கிறாங்க. அவங்க தனியாக அவங்க லைஃப்பை பார்த்துக்கிறாங்க. இவருக்கும் அவங்க அண்ணாருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஏன்னா கல்யாணம் பண்ணாலும் அவங்க ஃபேமிலி அவங்க பார்த்துக்கிறாங்க. இவர் பார்த்தீங்க அப்படின்னா சொந்தமாக வீடு இருக்குதுங்க. நல்ல ஒரு வருமானம் தரக்கூடியவராக இருக்கார். இவர் எப்பேற்பட்ட வரனை எதிர்பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் குடும்ப பாங்கான பொண்ணாக இருந்தால் போதும், நாங்கள் எதுவுமே எதிர்பார்க்கல. என்னை ஏற்றுக்கிட்டு நான் கொடுக்கக்கூடிய சம்பளத்தை வச்சு இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா கடன்லாம் ஒரு ரூபா கூட கிடையாதுங்க. அவர் சம்பாதிக்கிறாரு, சாப்பிட்றாரு. அவங்க அம்மாவும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அம்மானால் முடிஞ்ச ஒரு தொழிலை செஞ்சு அவங்க பொழைச்சிட்டு இருக்கிறாங்க. பையனோட காசு அவங்க எதிர்பார்க்க போகிறது கிடையாது. அப்போ இருக்கிற சூழலில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நமக்கு தகவல் கொடுத்தாரு. இந்த மாதிரி ஏதாவது வரன் இருந்தால் கல்லர் வகையாக இருந்தாலும் சரி, ஜாதி தடையில்லாமல் எனக்கு யாராக இருந்தாலும் சரி, என்னை ஏற்றுக்கூடியவங்க யாராக இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. இவருக்கு வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 43 வயசு நடப்பு நடந்துட்டு இருக்குதுங்க. அவங்களுக்கு குழந்தை இருந்தால் கூட நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாரு. அதாவது நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற அன்புள்ளங்கள் கல்லர் வகையாக இருந்தாலும் சரி, ஜாதி தடையில் மறுமணம் விதவைங்க யாராக இருந்தாலும் சரிங்க, யாராக இருந்தாலும் நம்ம கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வரணும் அமைச்சு கொடுத்துட்ருக்குறோம். அதே மாதிரி இவர் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கே ஓகேனா கூட பார்க்குறேங்க, நேரில் பார்த்துட்டு ஆவணி மாதம் பார்த்து ஏற்பாடு பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாரு. அதே மாதிரி அவங்க இருந்தால் கூட, அதாவது இவரை கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய பெண்வரன் யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு குழந்தைங்க இருந்தால் கூட நான் படிக்க வைக்கிறேம்மா, நான் நல்லா பார்த்துக்கிறேன், என் குழந்த மாதிரி நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஜாதகம் ராசி நட்சத்திரம் எதுவுமே பார்க்க போகிறது கிடையாது. எனக்கு எதுவுமே தேவையில்லை, எனக்கு அந்த பொண்ணு நான் நேருக்கு நேர் பார்த்தேன், எனக்கு பிடிச்சி போச்சு அப்படின்னா நான் குடும்பத்தோடய ஏற்றுக்கிறேன். இந்த மாதிரி கணவன் இல்லாமல் எத்தனை பேர் நீ கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, அதனால் ஒன்றும் தவறில்லம்மா, அந்த மாதிரி விதவைகளாக இருந்தால் கூட நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தகவல் கொடுத்துருக்காரு. தயவு செஞ்சு மக்களே எந்த தயக்கமும் வேண்டாம். அதனால் தாராளமாக நம்ம சேனலில் வர நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களோட விவரத்தை என்கிட்ட தெரிவிக்கலாம். நான் அவரோட விவரத்தையும் நான் உங்களுக்கு கலெக்ஷன் பண்ணி கொடுக்குறேன். அவரோட ஃபோட்டோ நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்றேன். பேர் குறிப்பிடக்கூடாது அப்படிங்கிறனால நான் பேர் குறிப்பிடல. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற அன்பு உள்ளவங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி வரன் தேவைப்படுது அப்படின்னா தாராளமாக நம்ம சேனலில் வர நம்பர் கான்டாக்ட் பண்ணி மேலே விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். இந்த வாய்ப்பு கொடுத்த அன்பு உள்ளவங்களுக்கு நன்றி, வணக்கம்.